வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் வந்து சோளக்காடு. இந்த சோளக்காடுங்கிற இந்த பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நவதானியங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கொல்லிமலையினுடைய டாப்பு தான் சோளக்காடுன்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது மலையடி வாரம் வந்து காரவள்ளி, மலை ஏறணுன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஊர் தான் சோளக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ஒரு பஸ் நின்றுட்டுருக்கு. இந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து 15 கிலோமீட்டர், பொட்டானிக்கல் கார்டன் வந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வரும். இப்போ நம்ம லெஃப்ட் திரும்பிட்டு நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது 4 கிலோமீட்டர் வந்து நமக்கு கம்மியாகும், டிஸ்டன்ஸ் வந்து பக்கம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நமக்கு அடுத்தடுத்த 4 ஸ்பாட், அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் வந்து 4 இடங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து நம்ம ஹில்ஸ் ரைடிங் வீடியோனுடைய ஃபஸ்ட் எபிசோடுக்கு அடுத்தது. இது வந்து 2வது எபிசோடாக வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால தான் இதே ஸ்பாட்லேருந்து மறுபடியும் வந்து வீடியோவை நான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்து நம்ம லெஃப்ட்டு திரும்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து வந்து நமக்கு நம்ம அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போகிறோம். அது வந்து இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக அந்த டிஸ்டன்ஸில் தான் வந்து நம்ம அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. சூப்பரான இடம். நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஃபால்ஸில் ஷூட் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து அதை ஃபுல்லாக பாருங்கள். ஃபால்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அதே போல் அடுத்ததாக வரக்கூடிய இடம், அந்த ஃபால்ஸ்லேருந்து அடுத்தது வரக்கூடியது என்ன அப்படின்னா, எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். கொல்லிமலையில் வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலும், இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் மற்றும் மாசி பெரியசாமி கோயில் அப்படிங்கிற இந்த 3 கோயிலுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்கள். அதில் வந்து நம்ம அருவியை கடந்து போகும்போது நம்ம அடுத்ததாக பார்க்குறது எட்டுக்கை அம்மன் கோவிலை தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து மாசிலா அருவி மற்றும் அரப்பளீஸ்வரர் கோயில். இந்த மாசிலா அருவி அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. அந்த வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபால்ஸை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். சரியான ஒரு ஃபால்ஸு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே நாளில் ட்ராவல் பண்ணி இங்கே வரீங்கன்னா ஃபால்ஸ் அத்தனையும் பார்க்க முடியுதா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். கொல்லிமலையினுடைய அனைத்து விஷயங்களையுமே வந்து நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம். இது வந்து டூரிசம் பிளேஸாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மேம்பாட்டு பணிகள் ஏகப்பட்டது வந்து நடந்துக்கிட்டு டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரோடு போகுது. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ரோடு தான். மேலே தெரியக்கூடிய அந்த பில்டிங் தான் வந்து ஜிஹெச் பில்டிங்கு. இந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, இங்கே மேலே புதுசாக வரவங்களுக்கு வந்து அவ்வளோவுக்கு அவேர்னஸ் வந்து இருக்காது. இங்கே மேலே கிராமங்கள் அதிகமாக இருக்கனால போர்டு வசதிகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பழைய போர்டுகளாக இருக்குது. புதுசாக வந்து போர்டுகள் இன்னும் அமைக்கப்படாதனால இடங்கள் தெரியாமல் நிறைய பேர் தடுமாறுறாங்க. நான் இங்கே ஏற்கனவே நிறைய தடவை வந்தனால எனக்கு ஸ்பாட்ஸ் வந்து நல்லா ஈஸியாக தெரியறனால தான் நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணியிருக்கேன். அதாவது டூரிஸ்ட் வராங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க கண்டு ரசிச்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வந்து சுற்றி அலைஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கடுப்படிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு சின்னதாக பிரியும். அதில் வந்து நம்ம போக வேண்டியதில்லை. அது வந்து மறுபடியும் மலை சுற்றிட்டு வரும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே லெஃப்ட்டில் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணும். பெரும்பாலும் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும் இங்கே ரோடு எந்த இடத்துல திரும்புது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஈஸியாக நல்லா ஸ்பீடாக வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து போய்க்குவாங்க. ஏன்னா போக்குவரத்துக்கு வந்து அவங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட ஏரியாவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரியும். லெஃப்ட்டில் வந்து போகக்கூடாது, ரைட் சைடில் வந்து திரும்பணும். அதாவது சோளக்காட்டிலேருந்து வந்தோடனே ஒரு ஹேர்பின் பெண்ட் லெஃப்ட்டில் நல்லா பெண்டு திரும்பும். ஸோ அதில் திரும்பாமல் நம்ம ரைட் சைடில் திரும்பணும். போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அரப்பளீஸ்வரர் கோயில், மாசிலா அருவி, எட்டுக்கை அம்மன் கோயில் மற்றும் வந்து நம்ம அருவிக்கு போகிறதுக்கு வந்து நம்ம ரைட் சைடில் தான் போகணும். இந்த ஹேர்பின் பெண்டு இதில் வந்து நம்ம லெஃப்ட்டில் வந்து திரும்பவே கூடாது. லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா மாசி பெரியசாமி கோயிலினுடைய பேக் சைடு வழியாக வந்து நம்ம போக முடியும். குழிவளைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் வந்து இந்த பெண்டில் போனோம் அப்படின்னா நம்ம போக முடியும். ஸோ அதில் போக வேண்டாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரோடு தெரியாமல் அலமோதிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ரைட் சைடில் வந்து போகணும். அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா? இதை கடந்து வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும்.
நம்ம எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனாலும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பேப்பரு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை வந்து மொத்தமாகவே வந்து தவிர்க்கிறது நல்லது. அப்படி மீறி நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி, அதாவது ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான சில டஸ்ட்பின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் குப்பையாக போட்டு அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா பொல்யூஷன் ஏற்படும் போது ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான தீய செயலில் வந்து யாருமே ஈடுபடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணி வரும்போது நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல ரோட்டில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மது போதை, அதாவது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்து கட்டாயமாக பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கும் கேடு, ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் வந்து விபத்துகள் ஏற்படுத்துறதுக்கான வழிவகுத்துரும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்துங்களை தவிர்த்துருங்க. ஒருவேளை அந்த மாதிரியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேமிலி, அதாவது உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் மனைவி, தந்தை, தாய் அல்லது உங்களது குழந்தை அனைவருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. நீங்களும் வந்து அந்த ஊண்டெல்லாம் சரியாகிற வரைக்குமெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வந்து சொல்கிறேன். கேட்குறவங்க எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே. இந்த கொல்லிமலையில் அதிகமாக மிளகு விளைச்சல், அதே போல் வந்து அன்னாச்சி பழம், பலாப்பழம் போன்ற பழங்கள் வந்து நிறையா வந்து விளைக்கிறாங்க. மரங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதே மாதிரி மாமரங்கள் வந்து ஹைப்ரிட் மாமரங்களும் நிறைய வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப சுவையாக இனிப்பாக வந்து இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி மூலிகை சூப் வந்து இங்கே கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இங்கேருந்து அந்த கிழங்கு, ஆட்டுக்கால் மாதிரி ஒரு கிழங்கு வரும், அந்த கிழங்கையும் கொண்டு போய் நிறைய பேர் வெளியே கிலோ கணக்காக வாங்கிட்டு போய் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த மூலிகை சூப்பை வந்து வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் கார்லேயோ பஸ்லேயோ ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு இதுக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது லைவாக வந்து நீங்களே வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த வீடியோ தரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து அது ஒரு என்கரேஜபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே க்ளவுடு, வானத்தில் வந்து மேகம் சூழ்ந்துச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழைப்பொழிவு சரசரன்னு பொழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இருட்டு கட்டின நேரத்துலலாம் நீங்கள் இந்த ஹில்ஸில் ஏறுறதோ இறங்குறதோ வந்து பண்ணாதீங்க. காற்று அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க. என்ன காரணம் அப்படின்னா, மரங்கள் வந்து டக்குன்னு சாஞ்சு விழுந்துடும் அல்லது விழுதுகள் உடஞ்சி விழுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஆபத்தான நேரங்களில் வந்து ட்ராவல் பண்ணுறதை முற்றிலுமாக வந்து தவிர்த்துருங்க. ஸோ நம்ம சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும் நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதே போல் நம்ம சேஃப்டி அப்படிங்கிற விஷயந்தான் வந்து முதல்ல பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அருவியின் கிட்ட ரொம்ப அருகிலேயே வந்துட்டோம். இன்னும் சில செகண்ட்ஸில் வந்து நம்ம அருவியை ரீச் ஆயிடுவோம். நான் வந்திருக்கிறது வீக்டேஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதே வந்து சாட்டர்டே, சண்டே, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த டைம்லலாம் வந்தோன்னா இங்கே வந்து க்ரௌட் இப்போல்லாம் அதிகமாகிடுது. அந்த மாதிரி நேரங்களில் உங்களோட வெஹிக்கிள்ஸை ரொம்ப ஓரமாக பார்க் பண்ணிக்கோங்க. சேஃப்டி இல்லாமல் பார்க் பண்ணிங்கன்னா சப்போஸ் எதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம அருவியினுடைய லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரைட் சைடில் அப்படியே திரும்பினோன்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அதை ஒட்டி அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் செம்ம அழகாக வந்து தெரியுது. நம்ம அருவியினுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம எட்டுக்கை அம்மன் கோயிலில் வந்து போகலாம். அதுக்கான வீடியோ வந்து அடுத்த எபிசோடில் போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஸ்டே டியூனாக இருங்க. நன்றி, வணக்கம்.